பெருமாள் முருகன் சிறுகதைகள். மாலை நேர தேநீர். வாசிப்பது சந்தீப். பேராசிரியர் குமரேசன் போட்ட மாலை நேரத் தேநீர் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. வருஷக்கணக்காக போட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் அளவு பிடிபடவில்லை. எதையோ நினைத்துக் கொண்டு இருந்த பால் முழுவதையும் ஊற்றிவிட்டார். பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அலசி மேலும் ஊற்றியதால் அளவு கூடியிருக்கலாம். அவ்வளவிலும் தூளைப் போட்டு சர்க்கரையையும் கொட்டியிருக்கிறார். கைக்குக் கட்டுப்பாடு விதிக்க முடிவதில்லை. பல நேரங்களில் உடலும் மனமும் ஏவதில்லை. மனம் சஞ்சாரத்திற்குப் போனால் உடல் அனிச்சைக்கு மாறிவிடுகிறது. சி என்றிருந்தது. எரிச்சல்பட்டு இந்த நேரச் சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது என்னும் எச்சரிக்கையை தனக்குள் ஏற்படுத்திக் கொண்டார். மேற்கு ஜன்னல் வழியாக வெயில் இன்னும் வீட்டுக்குள் விழுந்து கொண்டிருந்தது. வெளியே போய் உட்கார முடியாது. பட்டிக்காடாக இருப்பதால் இப்படி ஒரு வீடு 500 ரூபாய் வாடகைக்கு கிடைத்திருக்கிறது. சமையலறை, படுக்கையறை, பெரிய வரவேற்பறை, எல்லாவற்றையும் விட முன்னால் விரிந்த மொட்டை மாடி. கீழிருந்து முருங்கை வளர்ந்து தலை நீட்டி எட்டிப் பார்க்கும். கீரையும் காயும் கைக்கு எட்டும் தொலைவில். பூ பூப்பதிலிருந்து நூலிழை போல பூம்பிஞ்சு உருவாகி படிப்படியாக பிஞ்சு, காய் என வளர்ந்து முற்றும் வரை அணு அணுவாகப் பார்க்கலாம். கொழுந்து தழைகளை பார்க்கத் தொட்டு தடவிக் கொடுக்கத் தோன்றும். வீடு ஒராளுக்கு மிகப் பெரிது. அருகில் வீடுகளே கிடையாது. தென்னை மரங்களும் கிணறும் தோட்டமுமாக எங்கும் பசுமை. நாளுக்கு நாள் பசுமையின் தோற்றம் மாறியபடி இருக்கும். தினம் தினம் பசுமையை அளவிடுவார். ஆனாலும் கண்களை ஏமாற்றிவிட்டு திடீரென்று வேறொரு முகம் காட்டும். இந்தச் சூழலும் சில சமயம் சலிப்பாகிவிடும். தேநீர் இன்னொரு முறை தேவைப்படும் என்பது கைக்குத் தெரிந்திருக்கிறது. பீங்கான் கோப்பையின் பாதியளவுக்கு தேநீரை நிரப்பிய பின் மீதமிருந்ததை பிளாஸ்கில் ஊற்றி வைத்தார். அதன் கழுத்து வரை தேநீர் வந்தது. அடேங்கப்பான், இவ்வளவா? இவ்வளவையும் என்ன செய்வது? நல்ல தேநீர் என்றால் அது குறைவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மிடரும் சுவைக்க வேண்டும். இது எப்படி இருக்கிறதோ? இருக்கட்டும். வடிகட்டியையும் பாத்திரத்தையும் உடனே கழுவி வைத்துவிடலாமா என்று நினைத்தார். அதைச் செய்தால் தேநீர் ஆறிப்போகும், குடிக்கிற மனநிலையே மாறிப்போய்விடலாம். அப்படி கழுவத் தொடங்கி சில சமயம் தேநீரை மறந்துவிட்டு பாத்திரம் கழுவுவதில் வெகுநேரம் ஈடுபட்டதும் உண்டு. திரும்பத் தேநீரை சூடாக்கினால் கரிந்த நாற்றம் சேர்ந்துவிடும். வாய் ஏற்றுக்கொண்டாலும் மூக்கு மறுக்கும். கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு முன்னரை நாற்காலியில் வந்தமர்ந்தார். உயரால் முதுகும் பிருஷ்டமும் பின்னப்பட்ட நாற்காலி அது. கை வைத்துக் கொள்ளவும் சாயவும் வசதியாக இருக்கும் என்று ஒரு மாலை நேர நகரப் பயணத்தில் வாங்கினார். அவர் அந்தக் கல்லூரிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்தபின்தான் இப்போதைக்கு தன் சொந்த ஊருக்குப் பக்கத்தில் மாற்றல் கிடைப்பது அத்தனை சுலபமில்லை என்னும் ஞானோதயம் வந்திருந்தது. சில வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் தோன்றியது. இந்த மாடி வீடு கிடைத்தபோது இதற்குள் எதுவுமற்று வெறுமனே வைத்திருக்கவும் ஒரு மாதிரி இருந்தது. உள்ளே நுழைந்தால் வெறிச்சோடி தனிமையை மிகுவிக்கும். இந்த ஒற்றை நாற்காலி வந்து வீட்டையே நிறைத்துவிட்டது. பெரிய வரவேற்பறையின் நடுவில் அதைப் போட்டுவிட்டு கதவுக்கு வெளியே நின்று பார்ப்பார். ஒற்றை நாற்காலி இத்தனை பெரிய இடத்தை துலங்கச் செய்துவிட்டதே என்று தோன்றும். இதை வாங்கும்போது அப்போது 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் ஆனந்தகுமாரும் சந்திரசேகரும் உடன் வந்தார்கள். இருவரும் இயற்பியல் மாணவர்கள். இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாக அவரோடு ரொம்பவும் நெருக்கமாக இருப்பார்கள். அவர் வைத்திருக்கும் இலக்கிய பத்திரிகைகளை எல்லாம் வரைவிடாமல் வாசிப்பார்கள். வாசிப்புச் சுகத்தில் மெய்மறந்து அங்கேயே தங்கிக் கொள்வதும் உண்டு. அந்த நாட்கள் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டைக் கூட்டுவதிலிருந்து சமையல் வரைக்கும் எல்லாம் நடக்கும். அவரை ஒருவேளை செய்வதற்கும் விடமாட்டார்கள். பேசிக் கொண்டிருந்தால் போதும். வீடு இத்தனை நாள் இவ்வளவு மோசமாகவா இருந்தது என்று நினைக்கும்படி மாறியிருக்கும். வேலைக்குச் சளைக்காதவர்கள். அவர்கள்தான் நாற்காலியை பேருந்தில் ஏற்றிப் பின் இங்கே நிறுத்தத்தில் இறக்கி ஆளுக்கொரு பக்கமாக பிடித்து பிறந்த குழந்தையைப் போலத் தாக்கி வந்தார்கள். இந்தப் பெரிய முன்னரையில் போட்டுவிட்டு ஐயா உட்காருங்க என்று இருவரும் ஏகோபித்துச் சொன்னார்கள்.
அவர்களுக்கு அதில் உட்கார்ந்து பார்க்க விருப்பமோ என்னவோ என்று நினைத்து, நீங்க உட்காருங்கப்பா என்றார். அவரது அனுமதி கிடைத்ததும் இசை நாற்காலிக்கு போட்டி போடுவது போல இருவரும் யார் முதலில் உட்கார்வது என்று ஒருவரை ஒருவர் தள்ளியபடி முயன்றார்கள். உற்சாகமான விளையாட்டு. சண்டை போட்டு உடைச்சிராதீங்கப்பா என்றார். அவர்களின் விளையாட்டு சட்டென நின்றது. அப்படிச் சொல்லியிருக்கக் கூடாது என்று பின் பலமுறை எண்ணியிருக்கிறார். அது சட்டென அவருக்குள் தோன்றிய ஒரு எச்சரிக்கை உணர்வுதான். ஆனால் உற்சாக விளையாட்டை அப்படியே நிறுத்திவிட்டது. பொருளைவிட மகிழ்ச்சிதான் பெரிது என்பது மனதுக்குத் தெரிவதில்லை. அவர்களை ஆசிரியரின் ஒவ்வொரு அசைவுக்கும் மதிப்பு கொடுக்கும் தொட்டாச்சிணுங்கிப் பையன்கள் என்பார். அந்த நாற்காலியில் அதன்பின் அவர்கள் உட்காரவே இல்லை. வேறு யார் வந்தாலும் உட்கார்வது இல்லை. அவருக்கானதாகிவிட்டது. உட்காரும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நினைவு ஒரு கணமேனும் வருவதைத் தவிர்க்க முடிந்ததில்லை. சம்பவங்களோடு தொடர்புபடும்போதுதான் ஒரு பொருளுக்கு அர்த்தம் உருவாகிறது. இந்த நாற்காலி ஒன்றைத் தவிர வேறு உருப்படியான பொருள் எதையும் அவர் வாங்கவில்லை. ஒற்றை ஆளுக்கு என்ன வேண்டியிருக்கிறது? ஆனால் அப்படியும் இப்படியுமாய் பொருள்கள் சேர்ந்துவிட்டன. எதிரில் இருக்கும் தகர நாற்காலியும் சுவரை ஒட்டிப் போட்டிருக்கும் மரப்பெஞ்சும் வீட்டுக்காரர்களுடையவை. கூடப் பணியாற்றும் ஆசிரியர் வெங்கடேசன் இங்கே வந்தபோது இந்த ஒற்றை நாற்காலி பிரச்சனையாயிற்று. அவரை அதில் உட்காரச் சொன்னால் மூத்த ஆசிரியரான இவர் நிற்கத்தான் உட்கார்வதா என்று அவர் மறுத்துவிட்டார். இளைஞர் என்றாலும் சதை பெருத்த உருவம். உங்க உடம்புக்கு இது பத்தாதா என்று கேலி செய்தபோதும் சிரித்தாரே தவிர உட்காரவில்லை. இவருக்குரியது அது என எப்படியோ பதிந்திருக்கிறது. கல்லூரியில் கூட ஒருவருக்கு உரிய நாற்காலியில் இன்னொருவர் உட்கார்வதில்லை. அரிதாக உட்கார்ந்தாக வேண்டும் என்று நேரும்போதும் இருக்கும் இடத்திலேயே உட்கார மாட்டார்கள். கொஞ்சம் பக்கவாட்டில் இழுத்துப் போட்டு இடம் மாற்றித்தான் உட்கார்வார்கள். வெங்கடேசனின் வாய் கீழேயே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொல்கிறதே தவிர உடல் உட்காரவே இல்லை. அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நெளிகிறார், நடக்கிறார். கீழே உட்கார்ந்தால் எழுந்திருப்பது கஷ்டமோ? இவர் கொஞ்ச நேர தவிப்புக்குப் பிறகு கீழே வீட்டுக்காரர்களிடம் போய் கூச்சத்தோடு கேட்டார். அவர்களிடம் அதுவரை எதையும் கேட்டதே இல்லை. வெளி வராண்டாவின் ஓரத்தில் போட்டிருந்த அழுக்கு பிடித்த நாற்காலி ஒன்றில் பேஸ்ட், பிரஷ், சோப்பு என என்னென்னவோ வைத்திருந்தார்கள். அவற்றை எடுத்து கீழே வைத்துவிட்டு எடுத்துப் போகச் சொன்னார்கள். அதை என்ன துடைத்தாலும் வெண்ணிறப் படிவுகள் போகவில்லை. மேலே ஒரு துண்டை மடித்துப் போட்டு மறைத்தார். அப்படி ஒரு நாற்காலியை வாங்கி வந்து போட்டபின் எதுக்குங்க ஐயா உங்களுக்கு கஷ்டம் என்றபடி வெங்கடேசன் உட்கார்ந்தார். வாங்கிய நாற்காலியை திரும்பக் கொண்டு போய் அதே இடத்தில் வைத்து எல்லா பொருள்களையும் அதன் மேல் எடுத்து அடுக்கினார். அவர் செயல் வீட்டுக்காரம்மாவுக்கு திருப்தியைக் கொடுத்தது. தமிழையா, நான் எடுத்து வெச்சுக்க மாட்டனா என்று கேட்டாலும் அவர் முறையாக அடுக்குவதை ரசித்ததாக தோன்றியது. அவர் செயலை மெச்சியோ இறக்கப்பட்டோ வீட்டுக்காரம்மா, தமிழையா, மாட்டுக் கொட்டாயில ஒரு தகரச் சேரும் பெஞ்சும் கிடக்குது. வேணா எடுத்துப் போட்டுக்கங்க என்றார். எடுக்கலாமா வேண்டாமா என்று அன்றைக்கு முழுதும் யோசித்தார். சொல்லி எடுக்கவில்லை என்றால் அதற்கும் கோபித்துக் கொள்ளக்கூடும். கொட்டகையில் ஏறும் கலப்பையும் உயரத்தில் கட்டித் தொங்கவிடப்பட்டிருந்தன. கொத்து, மண்வெட்டி, கொந்தாளம் என்று என்னென்னவோ கருவிகள் கொட்டகையின் மேல்பகுதி முழுவதிலும் செருகி வைக்கப்பட்டிருந்தன. தொண்டைமானின் படைக்கலக் கொட்டில் அவருக்கு நினைவு வந்தது. கீழே கூடைகளும் தீவனங்களும் மிகுதியாக இருந்தன. அவற்றினோடே நாற்காலியும் பெஞ்சும் அடித்து தூக்கிப் போட்ட உடல்களைப் போல தலைகீழாக கிடந்தன. அந்த மாடி வீட்டைக் கட்டும்போது சாரப் பலகைகளைக் கொண்டு தற்காலிகமாக தயாரித்த சின்ன முட்டான் ஒன்றும் அதற்குள் கிடந்தது. அதையும் எடுத்துக் கொள்ளலாமா என்று தோன்றியது. தேநீர் கோப்பையையோ தண்ணீர் சொம்பையோ அதன் மேல் வைக்கலாம். எப்படிக் கேட்பது என்று தெரியவில்லை. தேவையை பொருள் அதிகரித்து விடுகிறது. அடுத்த நாள் மாணவர்கள் வந்தபோது அவற்றை எடுத்தார்கள். முட்டானை வெளியே தூக்கி வைத்தார்கள். அதைப் பார்த்த வீட்டுக்காரம்மா, இதையும் வேணா எடுத்துக்கங்க, உக்கோர ஆவாது. எதனா பொருள் வெச்சுக்கலாம் என்றார்.
அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. என்றாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என்ன பண்றங்கம்மா? இதுவே போதும் என்றார். சும்மா எடுத்துக்கிட்டு போங்கய்யா என்று அந்தம்மா வற்புறுத்தினார். அங்கிருந்து அப்புறப்படுத்தினால் போதும் என்று நினைத்தார் போல. நாற்காலி நன்றாகவே இருந்தது. பெயின் தூர்ந்து போய் துருமுகம் காட்டியது. உட்கார்ந்தால் துரு துணியில் படிந்துவிடும். ஒரு பக்கம் கொஞ்சம் சரிந்தார் போலிருந்தது. பார்த்து உட்கார வேண்டும். இல்லாவிட்டால் கவிழ்த்துவிடும். பெஞ்சுக்கு ஒரு கால் முடம். அதுவும் அறுதப் பழையதுதான். முடக்காலை சுவர் பக்கம் வைத்து ஏதேதோ முட்டுக் கொடுத்து உட்கார்கிற மாதிரி செய்தார்கள். 4 பேர் தாராளமாக உட்காரலாம். மாணவர்கள் 5 பேர் கூட உட்கார்வார்கள். முட்டான் தொளதொளத்து எல்லா பக்கமும் ஆடியது. ஆணிகளின் வலுவில்தான் அந்த வடிவம் இருந்தது. இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கும் முன் இவை இதற்குள்தான் கிடந்திருக்க வேண்டும். ஒரு விடுமுறை நாளில் காந்தராசன் என்னும் மாணவன் பெயிண்ட் டப்பாவோடு வந்து 3க்கும் அழகாக பெயிண்ட் அடித்தான். கண்ணை உறுத்தாத நீல வண்ணம். அவன் பெயிண்டிங் வேலைக்குப் போய்க் கொண்டே படித்தான். எங்கோ மீதமானதை கொண்டு வந்து அடித்தான். எதையும் சட்டென புதிதாக்கிவிடும் வல்லமை கொண்டவர்கள் மாணவர்கள் என்னும் எண்ணம் அவருக்கு நிரந்தரமாவதற்கு இந்த வண்ணமும் ஒரு காரணம். நாற்காலியின் சரிவையும் எந்தெந்தப் பக்கமோ தட்டி நீவி சரிப்படுத்திவிட்டான். முட்டானுக்கும் இன்னும் ஆணிகள் வைத்து அசையாமல் செய்தான். அறையின் நடுவில் பொது நாற்காலி. அதற்கு எதிர்ச்சுவரை ஒட்டித் தகர நாற்காலி. 2க்கும் நடுவில் முட்டான். மேற்குப் பக்கச் சுவரை ஓட்டிப் பெஞ்சு. கிழக்குப் பக்கம் படுக்கையறை, நுழைவாயில். பெஞ்சுக்குத் தாங்கல் தேவை என்பதால் அதை மாற்ற முடியாது. நாற்காலிகள் 2யும் வெவ்வேறு நிலைகளில் மாற்றிப் போட்டுப் பார்த்தார். இதுதான் சரியாகத் தோன்றியது. இப்போது அறை அழகோடு நிறைந்துவிட்டதாக பெருமிதம் கொண்டார். தகர நாற்காலி நீள்முதுகு கொண்டது. அது பெரும்பாலும் காலியாகத்தான் இருக்கும். மாணவர்கள் என்ன சொன்னாலும் நாற்காலியில் உட்கார மாட்டார்கள். பெஞ்சுதான். பெஞ்சு போதாத போது கடைசியாக வரும் யாராவது தயங்கி தகர நாற்காலியின் நுனியில் உட்கார்வார்கள். அவர் மொட்டை மாடியில் உட்கார வேண்டும் என்றால் அதை தூக்கிக் கொண்டு போய் போட்டுக் கொள்வார். கைப்பிடி இல்லாத அதன் முதுகை பிடித்து தூக்கிச் செல்லும்போது கரிக்கு அடித்து கோழியின் கழுத்தை பிடித்து பொங்கொரிக்கத் தூக்கிச் செல்லும் நினைவு வரும். மொட்டை மாடிக்கு வேலையாக வந்த, வேலை இல்லை என்றாலும் வருவார். வீட்டுக்கார பாட்டி வீட்டுக்குள் எட்டிப் பார்த்தார். பாட்டி எப்போது வந்தாலும் எட்டிப் பார்ப்பார். கண்கள் வீட்டுக்குள் எல்லாவற்றையும் துழாவும். பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் வெள்ளைக்கொக்கு நினைவு வரும். பாட்டியின் வெள்ளுடை மட்டும் அதற்குக் காரணமல்ல, மூக்கும் ரொம்ப நீளம்தான். இந்த 2யும் பார்த்துவிட்டு எங்களுதா வாத்தியாரு என்று ஆச்சரியமாக கேட்டார். பாட்டி உடனே வேண்டும் என்று கேட்டுவிடுவாரோ என்றிருந்தது. யாருக்கும் ஆசையைத் தூண்டும் வண்ணம். ஆனால் எங்களுக்கு வேணுங்கும்போது கொடுத்திருங்க என்றார். இப்பவே வேணாலும் எடுத்துக்கங்கம்மா என்றதும் இல்ல இல்ல, பத்திரமா வச்சிருக்கறீங்கன் இருக்கட்டும் என்று பாட்டி போய்விட்டார். எப்போதாவது பாட்டி மாடிக்கு வரும்போது இவற்றை கேட்கத்தானோ என்று பரபரப்பாவார். மறுபடியும் கேட்கவே இல்லை. அப்படி இவற்றை புதிதாக்கிய காந்தராசன் இப்போது எங்கே இருக்கிறானோ என்ன செய்கிறானோ? இப்படித்தான் நிறைய பேர் காணாமல் போய்விடுகிறார்கள். சிலரை எங்காவது திடுமென சந்திக்கவும் நேரும். நாற்காலியை வாங்கி வந்த ஆனந்தகுமாரும் சந்திரசேகரனும் இப்போதும் தொடர்பில் இருக்கிறார்கள். ஊருக்கு வரும்போது கட்டாயம் வீடு தேடி வந்து அரை நாளாவது உடனிருந்து போவார்கள். அடிக்கடி வர மாட்டார்களா என்றிருக்கும். நல்ல பையன்கள். இருவரும் அப்போதிருந்து இப்போது வரை அப்படியொரு நட்பு. ஒன்றாகவே சென்னைக்குப் போய் படித்தார்கள். போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படித்துக் கொண்டும் எழுதிக் கொண்டும் இப்போதும் அங்கேதான் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து விடுவார்கள். ஏனோ இன்றைக்கு அவர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மிடறு குடித்தபின் ஆசுவாசமாகி கோப்பையை முட்டான் மீதிருந்த துண்டுத்தாளின் மேல் வைத்தார். வீடு முழுக்க பளீரென்று வெளிச்சம் அடித்துக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம். ஆனால் தூக்கம் வரவில்லை.
2 வேளைக்கும் சேர்த்து காலையிலேயே சமைத்துவிட்டார். துணிகளை நேற்றே துவைத்துவிட்டார். வேலை ஏதுமில்லை. காலை உணவுக்குப் பின் செய்தித்தாள் படித்துக் கொண்டே தூங்கிப் போனார். எழுந்தபோது மதிய உணவு நேரம். உண்டுவிட்டு மீண்டும் படுத்தபடி படிக்க ஆரம்பித்தார். அவரை அறியாமல் கொஞ்ச நேரம் கண் அசந்தது. அப்புறம் தூக்கம் வரவில்லை. புரண்டு கொண்டே கிடந்தார். எவ்வளவு நேரம் புரள்வது? தேநீர் குடிக்கலாம் போலிருந்தது. எழுந்துவிட்டார். தேநீர் சீக்கிரம் தீர்ந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு மிடராக உறிஞ்சியபடி இருந்தார். பின்னால் மாடிப்படியில் காலடி சத்தம் கேட்பது போலிருந்தது. வீட்டுக்காரர்களின் நடமாட்டமாக இருக்கலாம். இல்லை, படியேறும் சத்தம். பாட்டியல்ல. அவர் ஏறினால் சுவரைப் பற்றி பற்றி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பார். வருகிற சத்தமே கேட்காது. திடுமென மேலே வந்து நிற்பார். சில சமயம் யாரும் வராமலே அப்படி கேட்பது போல மனம் உருவாக்கிவிடும். வெகுநேரம் கேட்கும். யாரும் வரமாட்டார்கள். பொறுக்காமல் எழுந்து போய் மாடிப்படியை பார்த்துவிட்டும் வந்திருக்கிறார். இப்போது காதை உன்னிப்பாக்கிக் கொண்டு கேட்டார். சத்தம் உண்மைதான் போல. வேகமாக அடியெடுத்து வைக்கும் சத்தம். மேற்கு ஜன்னல் வழியாக பார்த்தார். படியேறி வடிவில் நடந்துதான் முன் வாசலுக்கு வரவேண்டும். ஜன்னலிலேயே ஆளைக் கண்டுகொள்ளலாம். ஏதாவது தேவை என்றால் அருகிலே வசிக்கும் மாணவர்கள் யாரையாவது வரச் சொல்வார். என்ன பெரிய தேவை? அரிசி, பருப்பு ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும். கொஞ்ச நேரம் காலார நடக்க துணை தேவைப்படும். இன்றைக்கு அப்படி யாரையும் சொல்லவில்லை. சொல்லாவிட்டாலும் அவ்வப்போது வருவார்கள். கொஞ்ச நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருக்க வந்ததாகச் சொல்வார்கள். பையில் சில காய்களையோ பழங்களையோ கொண்டு வந்து கொடுத்துச் செல்வார்கள். இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து இதுவரை அவர் காய்கறி வாங்கியதே இல்லை. தினமும் கூட்டாஞ்சோறோ கூட்டுச்சாரோ வைக்கிற அளவுக்கு கிடக்கும். 5-6 தேங்காய்களைக் கொண்டு வந்து போட்டுவிட்டு ஊருக்கு எடுத்துக்கிட்டு போங்கய்யா என்பார்கள். ஊருக்கு எடுத்துப் போக அவருக்கு விருப்பம் இருந்ததில்லை. வெகு தூரம் சுமக்க வேண்டும். பயணத்தை சுமையாக்கிக் கொள்ள மாட்டார். ஒருமுறை கொண்டு போனால் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்பார்கள். அங்கு வரும் பிற மாணவர்கள் யாரையாவது எடுத்துப் போகச் சொல்லிவிடுவார். அப்படி யாரேனும் பையோடு வருகிறார்களோ என்னவோ? யாராக இருக்கும்? யாராக இருந்தாலும் மாலை பொழுது ஓடிவிடும் என்று மனம் குதூகலித்தது. எதிர் நாற்காலியில் யாரோ இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு தானாகப் பேச வேண்டியதில்லை. அவரை சட்டை செய்யாமல் பறந்தேகும் பறவைகளை வலிந்து அழைக்கத் தேவையில்லை. ஜன்னலில் அசைவுகள் தெரிந்தன. ஒருவரல்ல, இருவர். கண் உசலில் யாரெனத் தெளிவாகவில்லை. வெயிலுக்கெனச் சார்ந்திருந்த கதவை எழுந்து போய் வேகமாகத் திறந்தார். சட்டென வெயில் உள்ளே நுழைந்தது. ஐயா வணக்கம் குரலுடன் வந்த இருவரையும் கண்டார். ஆனந்தகுமாரும் சந்திரசேகரனும். வாங்க வாங்கப்பான், என்ன ஆச்சரியம். இப்பத்தான் உங்க 2 பேரையும் நினைச்சுக்கிட்டே டீ குடிச்சன். வந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்குப்பான், வாங்க என உற்சாகமாக வரவேற்றார். இந்த நேர்வு ஆச்சரியமானதுதான். எப்படியோ அவர்கள் வருகையை மனம் முன்னுணர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அவர்களின் உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் ஒருசேர புலனில் வந்து உரைக்கும். இந்த முறை இருவரும் நல்ல உயரமாகவும் இளம்பருவத்தின் உச்சத்தை அடைந்துவிட்டவர்களாகவும் சட்டென அவருக்குத் தோன்றினர். இங்கே படித்தபோது துள்ளல் கொண்டவர்களாக இளம்பருவத்தின் நுழைவாயிலில் இருந்தனர். அப்போது அவர் நிறைய பேசுவார். அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்போதெல்லாம் அவர்களிடம் பேசும்போதுதானும் ஈடு கொடுக்க வேண்டுமே என்னும் தயக்கமும் பின்தங்கிப் போய்விட்டோமோ என்னும் தாழ்வுணர்ச்சியும் உருவாகி ஒருவித பதற்றம் கொண்டு விடுகிறார். அவர் கேள்விப்பட்டிராத சில பெயர்களை அவர்கள் உச்சரிக்கிறார்கள். அவற்றைத் தெரிந்தவை போலக் காட்டிக்கொள்ள முயன்று சமாளித்ததுண்டு. அதில் ஒருவாறு தெளிந்து அவர்களிடம் கேட்டுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்திருந்தார். வரும்போதெல்லாம் அறிவின் வேறொரு நிலையைப் பெற்றவர்களாக அவர்கள் மாறியிருப்பதைப் பார்க்க சந்தோஷமாயிருந்தது. போதாமையை உணர்ந்து ஈடு கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்களை பேசவிட்டு ரசித்துக் கேட்பார்.
மிகவும் கஷ்டமாக இருந்தால் எப்படியாயினும் உரையாடலை அவர் விரும்புகிற மாதிரி திருப்பிவிட முடியும் என்னும் நம்பிக்கையும் இருந்தது. இப்படி சவால் விடும் மாணவர்கள் அரிதாகவே வாய்ப்பார்கள். ஆனந்தகுமார் செருப்பை கழற்றி விட்டுவிட்டு வெளியிலேயே நிற்பதைக் கண்டதும்தான் கதவை அடைத்தபடி நிற்கும் உணர்வு வந்தது. அடடான் என்று தலையில் அடித்துக்கொண்டு வாப்பா உள்ள என்று அழைத்தார். தன் நாற்காலியில் உட்கார்ந்தார். நாற்காலி கொஞ்சம் பளபளப்பு குறைந்த மாதிரி தெரிந்தது. முதுகுப்பக்கம் போட்டிருந்த துண்டை எடுத்து கைப்பிடியைத் துடைத்தார். எதிரில் இருந்த தகர நாற்காலியை குமாருக்குக் காட்டினார். எப்படி இருக்கீங்க ஐயா என்றான் குமார். அவன் முகத்தில் கொஞ்சம் பொலிவு குறைந்த மாதிரி அவருக்குத் தோன்றியது. எங்கப்பா காணோம் என்று வெளியே பார்த்து குரல் கொடுத்தார். ஷூவக் கழட்டிட்டு வர்றங்க ஐயா என்னும் சந்திரசேகரின் குரல் வந்தது. என்னப்பா விசேஷம் என்று எப்போதும் முதலில் கேட்கும் கேள்வியைக் கேட்டார். குரூப் 1ல சேகருக்கு கிடைச்சிருக்குங்கய்யா என்றான் குமார். அப்படியான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. பட்ட பாட்டுக்கு பலன் கிடைச்சிருச்சு. உன்னுது என்றார். இதுல இன்டர்வியூவுல கொஞ்சம் கொஞ்சிருச்சுங்கய்யா. குரூப் 2வும் எழுதியிருக்கன். அதுல கண்டிப்பா வந்துருங்கய்யா என்றான் குமார். அவன் முக வாடலின் காரணம் உணர்ந்து கொஞ்சம் சங்கடப்பட்டார். கண்டிப்பா அதுல கிடைச்சிரும்பா. நீ மட்டும் உட்டவனா என்ன? 2 பேரும் இரட்டப் பிறவிங்க மாதிரி. ஒன்னா கிடைச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதனால என்ன, சீக்கிரம் கிடைச்சிரும் என்று சில வார்த்தைகளை ஆறுதலாகப் பேசினார். அதற்குள் சந்திரசேகரன் உள்ளே நுழைய வாப்பா கலெக்டரு என்றார் பெரும் உற்சாகத்தோடு. அவரது தொனியும் உற்சாகமும் அவர்களையும் தொற்றிக் கொண்டது. குமார் வாய்விட்டு சத்தமாக சிரித்தான். சேகரின் முகம் வெட்கத்தால் கனிய கலெக்டரெல்லாம் இல்லைங்கய்யா என்றான். இதுல சீக்கிரம் புரமோஷன் வந்திரும்பா. கலெக்டர் ஆயிரலாம் என்றவர் அவன் நிற்பதை அப்போதுதான் கவனித்தவர் போல சட்டென எழுந்தார். உக்கோருப்பா என்றார். தன் நாற்காலியை இழுத்து அவன் பக்கம் விடலாமா என்று தோன்றியது. இன்னொரு நாற்காலி இருந்திருக்கலாம். அவர் கண்கள் குமார் உட்கார்ந்திருந்த தகர நாற்காலி மேல் பதிந்து பதறி அலைந்து பின் சுவரோர பெஞ்சு பக்கம் நிலைத்தது. இருவருக்கும் இடையில் நுழைந்து சங்கோஜத்தோடு சேகர் போய் பெஞ்சில் உட்கார்ந்தான். சுவரின் வெள்ளை முதுகில் படிந்து விடாமலிருக்க அதில் சாயாமல் முன்தள்ளிக் கொண்டான். சேகருக்கு மிடுக்கும் கம்பீரமும் வந்திருந்தது. அதற்கேற்ற மாதிரி கட்டமிட் சட்டையை உள்நுழைத்திருந்தான். தன் கண்ணுக்குத்தான் அப்படித் தெரிகிறதோ என்றும் நினைத்தார். பொதுவான நலம் விசாரிப்புகள் நடந்தன. பின் தேர்வு தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்தன. சேகர் விரல்களைக் கோப்பதும் பிரிப்பதுமாக இருந்தான். பெஞ்சில் அவ்வப்போது கையை ஊன்றி உடலை லேசாகத் தூக்கிவிட்டு உட்கார்ந்தான். தமிழை ஆர்வத்தோடு படித்தால் இத்தகைய போட்டித் தேர்வுகளை எளிதாக எதிர்கொள்ளலாம் என்பது பற்றி அவர்கள் சொன்னார்கள். கேட்கச் சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னால் தமிழாசிரியர் அப்படித்தான் சொல்வார் என்று ஏளனமாகப் பார்ப்பார்கள். இது மாதிரி பயன்பெற்றவர்கள் சொல்தான் எடுபடும் என்று நினைத்தார். பேச்சு நடந்தாலும் குமார் அவ்வப்போது நெளிவது தெரிந்தது. நாற்காலியை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ளவில்லை. பட்டம் படாமல் உட்கார்ந்திருந்தான். சேகர் சுவரில் சாய்ந்துவிடக் கூடாது என்பதாலோ என்னவோ முதுகை கூனியபடி முன்பக்கம் சாய்ந்தே உட்கார்ந்திருந்தான். என்னவோ குறைகிற மாதிரி இருந்தது. அதை மீறி இயல்பாகப் பேச முயன்றார். தனக்குத்தான் அப்படி இருக்கிறதா அவர்களுக்குமா என்று தெரியவில்லை. குமாரின் துயரம் படிந்த முகம் இன்னும் தெளியவில்லை. பேசப் பேசத் தெளிவாகும். பேச்சு சில சமயம் துயரத்தை அதிகமாக்கிவிடவும் கூடும். எச்சரிக்கையோடு பேசி அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்து குமாருக்கும் கிடைச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் என்று தொடங்கினார். சேகர் உடனே இன்டர்வியூவெல்லாம் நல்லாத்தான் பண்ணுனான். மெயின்ல கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சு. இன்னும் நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்கணும். அடுத்ததுல அடிச்சிருவாங்கயா என்றான். நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்கணும் என்பதை என்னவோ அழுத்தம் கொடுத்துச் சொன்ன மாதிரி இருந்தது. நல்லாத்தான் பண்ணுனன். என்னவோ வரல, இதிலெல்லாம் அதிர்ஷ்டமும் வேணும். அது இப்ப எனக்கு இல்ல,
அடுத்து குரூப் 2 ரிசல்ட் வரப்போகுதுங்கய்யா. அதுல கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல இருந்துகிட்டு குரூப் 1ல அடுத்து முறை பாக்கலாங்கய்யா. யுபிஎஸ்சியும் ட்ரை பண்றேன் என்றான் வேகத்துடன் குமார். கிடைச்சிரும் உனக்கு, கவலைப்படாத படிப்பா. பாத்துக்கலாம் புடி. இது கிடைக்கலேன்னா இதைவிட நல்லது கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம். நேரடியா ஐஏஎஸ்ஸே அடிச்சாலும் அடிச்சிருவ. நீ வந்துருவ என்று உற்சாகம் கொடுத்தார். கவலையெல்லாம் இல்லைங்கய்யா. பாத்துக்கலாம் என்று சட்டென மறுத்தான் குமார். அவன் அடிக்கடி வெளிப்பக்கம் பார்த்தான். அவர் முகத்தை நேராக பார்ப்பதைத் தவிர்த்தான். அவர் பேச்சை மாற்ற முயன்றார். அவர்கள் படித்த புத்தகம் பற்றி கேட்கத் தொடங்கினார். ஏதேதோ புது புது பத்திரிகைகளின் பெயர்களை அவர்கள் சொன்னார்கள். சில கவிஞர்களின் பெயர்களையும் உச்சரித்தார்கள். ஆங்கில நூல்கள் சிலவற்றைப் பற்றியும் பேசினார்கள். ஏதோ ஒரு நூலைப் பற்றிச் சொன்னபோது அது தமிழ்ல வந்திருக்குதா என்றார். அத்தனை சீக்கிரத்துல வந்துருமாங்கய்யா என்றான் சேகர். நாற்காலி பிடியில் வைத்திருந்த கைகளின் அடியே வேர்வை நசநசத்தது. விசிறியை இன்னும் கூட்டி வைத்திருக்க வேண்டுமோ? அண்ணாந்து பார்த்தார். அதிகபட்சத்தில்தான் இருந்தது. சட்டென நினைவு வந்தவராய், உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையேப்பா. தண்ணி கூட கொடுக்கல பாரு என்று பதற்றத்தோடு சொல்லியபடி எழுந்தார். நீங்க இருங்கய்யா, நாங்க குடிச்சுக்கறம் என்று அவர் பின்னாலேயே உள்ளே வந்தனர். குடத்திலிருந்து நீரை மொண்டு குடித்தனர். இளக்கம் வந்திருந்தது. பிளாஸ்கில் இருந்த தேநீரை 2 கோப்பைகளில் அவர் ஊற்றினார். சின்ன பீங்கான் கோப்பைகள். கல்லூரியில் ஏதோ ஒரு நிகழ்வில் நினைவு பரிசாக அவருக்கு கொடுக்கப்பட்டவை. அவர் குறைவாகவே தேநீர் குடிப்பார் என்பதை அறிந்து கொடுத்த மாதிரி இருந்தது. கோப்பை சிறியதாக இருப்பதால் இருவருக்கும் கொடுக்க முடிகிறது. ஆபத்தை முன்னுணரும் நாயைப் போல இந்த மனம் 2 பேர் வருவார்கள் என்பதை எப்படியோ அறிந்திருக்கிறது என வியந்தார். என்னங்கய்யா, முன்னாலேயே போட்டு வெச்சிட்டீங்களா என்றான் சேகர். என்னமோ கை பாட்டுக்குப் போட்டு வெச்சிருச்சு. நீங்க வரது எப்படியோ தெரிஞ்சிருக்குது பாரேன். இப்படி நல்ல செய்தியோட வரது தெரிஞ்சிருந்தா எதுனா இனிப்பு வாங்கி வெச்சிருப்பன் என்றார். நானே வாங்கிட்டு வரலான்னு இருந்தங்கய்யா. ஐயாவ வெளியே கூட்டிக்கிட்டு போலான்னு குமார் சொன்னான். அதான் வந்துட்டம். இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு. வாங்கய்யா போலாம் என்றான் சேகர். போலாங்கய்யா என்று வலியுறுத்தினான் குமார். போனா போவுதுப்பா. இங்க வெட்டியாத்தானே இருக்கறன். வேலையில சேர்ந்துட்டு சம்பளம் வாங்கி பெருசா பண்ணு. இப்ப சின்னதா போதும். பணம் இருக்குதாப்பா என்று ஒப்புதலை தெரிவித்ததோடு ஆசிரியருக்குரிய அக்கறையையும் வெளிப்படுத்தினார். பணம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. பெருசாவே வெச்சிரலாம் என்று சிரித்தான் சேகர். தேநீர் 2 கோப்பைகளில் நிறைத்தது போக அவருக்கும் அரை கோப்பை அளவுக்கு மீந்தது. அவர்கள் ஆளுக்கொரு கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்குச் சென்றனர். காலையிலேயே வந்திருந்தால் ஏதாவது வாங்கி வந்து இங்கேயே சமைத்திருக்கலாம். இனிமேல் அதற்கு வாய்ப்பில்லை. வெளியே போனாலும் நன்றாகத்தான் இருக்கும். அதிகம் செலவு வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேநீர் கோப்பையை கையில் எடுத்தவர் கண்ணில் பிளாஸ் பட்டது. பிளாஸ்கை மட்டும் கழுவி வைத்துவிடலாம் என்று நினைத்தார். இல்லாவிட்டால் அப்படியே மறந்து போய்விடும். பின் கழுவினால் அந்த நாற்றம் போக நாள் பிடிக்கும். 2 முறை அலசி நீரை நன்றாக வடித்து வைத்தார். அதிகமாக போட்டிருந்தாலும் தேநீரின் நிறமும் சுவையும் இன்றைக்கு நன்றாக அமைந்தது சந்தோஷமாக இருந்தது. வெளியே போனால் இவர்களுடன் சந்தோஷமாக பொழுதும் போய்விடும். இரவுக்கு சமைக்கவும் வேண்டியதில்லை. குமாரின் வருத்தம் சீக்கிரம் தீர்ந்துவிடும். சேகருக்கு கிடைத்துவிட்டது என்னும் வேகமே அவனை இயக்கும். தேநீர் கோப்பையை எடுத்தபடி முன்னரைக்கு வந்தார். உங்களுக்கு இருக்குதுங்களாங்கய்யா. எங்களுக்கே நிறைய கொடுத்திட்டீங்க என்று குமாரின் குரல் சுவர்பக்கம் இருந்து கேட்டதும் சட்டென அங்கே திரும்பினார். பெஞ்சில் உட்கார்ந்து சுவரில் முதுகை சாய்த்திருந்த ஆனந்தகுமார் அவர் பார்வைப்பட்டதும் லேசாக மேலெழுந்தான். போதும் போதும்பா. இப்பத்தான குடிச்சன். நீ உட்கார்ந்து குடிப்பா என்று சொல்லாலேயே அவனை எழவிடாமல் செய்தார்.
பார்வை நகர்ந்து எதிரே வந்ததும் தகர நாற்காலியில் நன்றாகச் சாய்ந்து உட்கார்ந்திருந்த சந்திரசேகரன் அவரை பார்த்தபடி எழ முயன்று பின் தேநீர் குடிப்பதைத் தொடர்ந்தான். ஜன்னல் வெயில் குறைந்திருந்தது. சரிப்பா, இன்னைக்கு சேகரோட விருந்து. எங்க போலாம் சொல்லுங்க என்று சிரித்தபடி தன் நாற்காலியில் ஆசுவாசமாக உட்கார்ந்தார் பேராசிரியர் குமரேசன். 03/10/14 காலச்சுவடு ஜனவரி 2015. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.